ஹலோ, ஹலோ. உண்மையுடனே இந்த நாளிலும் சர்வலோகாதிப நமஸ்காரம். திருத்திகனே நமஸ்காரம். கரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயபரப்பி
தம்மடியுடன் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய இருதயத்தோடும் உன்னுடைய ஆத்மாவோடும் உன்னுடைய மனதோடும் உன்னுடைய தளத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளில் உங்களுடைய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் இறைவனிடத்திலே நாம் கிட்டிச் செய்வதற்காக உள்ளகால் படையிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைவர், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறும். இன்றைக்கு நீங்களும் நான் பாவிக்கின்றார் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக தவறுகளை செய்திருக்கிறோம், குற்றங்களை செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அருள்நகரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? என் பாவங்களை பாராதபடி, என் அக்கிரமங்களை பாராதபடி உடைய முகத்தை எங்களுக்கு வீச செய்யும் என்று சொல்லி அருள்நாதரை நோக்கி பார்ப்போம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இறைவனிடம் உண்மையாய் நடந்தவர்களை யாவருக்கும் அருள் நிறைந்த கிருபை நிறைந்த தேவனுடைய வார்த்தைகள், உங்கள் பாவங்கள் சிவரில் இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவர்கள் தாமர சிவப்பாயிருந்தால் பஞ்சை போல மாறி
மன்னிப்பை அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையை உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. சகல பரிசுத்தவான்களின் திருநாள், அதற்குரிய சொல்ல ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களாக வாழ்ந்து உமக்கு சாட்சியாக வாழ்ந்து தன்னையே அர்ப்பணி இந்த உலகத்திலே ஆண்டவரே தன் வாழ்வு நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இந்த உலக வாழ்வை விட்டு கடந்து பரலோகத்திலே உம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நினைத்து நாங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும் ஆண்டவரை இந்த உலக வாழ்க்கை விட்டு நாங்கள் கடந்து செல்கிற பொழுது பரம காணானுக்குள் பரிசுத்த வான்களோடு இணைக்கப்பட அருள் புரிய வேண்டும் என்று பிதாவாகிய ஆண்டவரின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. யாவும் எழுந்திருப்போம். சுவிசேஷ பாடம் வாசிக்கிறோம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் யோவான் 24 முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவான் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும்
பாவனைக்கு நீக்கப்பட்ட ஒளியினால் சாட்சியாக்குகிறேன். மரித்தோரின் மன்னிப்பு ஜீவனுக்காக காத்துகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டுடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. அற்புதமாக வழிநடத்தி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற என் அன்புக்குரிய இது 11ஆவது மாதம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். கடந்த மாதத்திலே இருந்தவர்கள் இந்த மாதத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கலாம். ஆனால் கிருபையாக ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு தந்தார். அதே நாளிலே, இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியத்தின்படி இந்த நாள் சகல பரிசுத்தவான்களின் திருநாள். அதனால் தான் இன்றைக்கு ஒய்ஸ்டோம் நம்முடைய ஆலயத்திலும் ஒய்த்து தான் போடணும். ஆனால் கிரீன் போடுறதுக்கு பரவாயில்லை இல்லையா? இன்னைக்கு ஒய்த்து தான். காலையிலே சாப்பிட்றவர்கள் ஒய்த்து தான் போட்டுருந்தேன். நான் வீட்டு தான் போட்டு பார்த்துருச்சேன். பரவாயில்லை. இன்னைக்கு சகல பரிசுத்தவான்களின் திருநாள். சகல பரிசுத்தவான்களின் திருநாள். பரிசுத்தவான்கள் யார்? யார் பரிசுத்தவான்கள்? யார் பரிசுத்தவான்கள்? யார்? ஐயா, பிரசங்கம்ல போயிட்டே இருக்கு. எங்கிட்ட என்ன கேட்க அது 1ஆம் தேதி எல்லாம் கேட்க. பரிசுத்தவான்கள் வேதத்திலே அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மத்தேயுவிலே 5ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே யாரெல்லாம் நீதிமானாக, நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, தன் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்களும் அக்கிரமங்களும் செய்யாதபடி வாழ்ந்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் வரிசையிலேயே இன்றைக்கு திருமறையில் இருந்து நாம் பார்க்கிற பொழுது முதலாவது பரிசுத்தவான் யார் என்று சொன்னால் நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் 100% மனிதனாக வாழ்ந்தார், 100% இறைவனாக வாழ்ந்தார். அருள்நாதராகிய இயேசு மட்டும்தான் இந்த உலகத்திலே 100% மனிதன், 100% அவர் தேவன். 33 வருட காலம் அவர் 100% மனிதனாகவே, மனிதனை போல இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே தன் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்முடைய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்தைகளாகி மிகுந்த பலன். அருளாளராக இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகிற, நிகழப் போகிற நிகழ்வு காரியங்களை குறித்து அவர் சொல்கிறார். நான் இந்த உலகத்திலே கோதுமை மணியாக என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன். பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ஒரு கோதுமை மணியாக உங்களுக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன். அப்படியானால் என்னிடத்திலே காணப்படுகிற காரியம் என்ன? தியாகத்தோடு வாழ்கிறேன், பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன். பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து நான் காட்டுகிறேன். அதனால் முதல் கோதுமை மணியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே
பரிசுத்தராக அவர் மரித்தார். அதே நேரத்தில் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த தோமா, அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்கள் இந்த உலகத்திலே இரண்டாவது கோதுமை மணி பரிசுத்தவான்களாக மாறினார். அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு 12 சீடர்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதிலே தோமா என்று சொல்லக்கூடியவர் தன் வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒரு பரிசுத்தவானாக அவர் வாழ்ந்து காட்டினார். இந்த தோமாவை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் காணலாம், நம்முடைய சரித்திரத்தின் மூலமாகவும் காணலாம். அவர் இந்தியா தேசத்திற்கு வந்தார் என்று ஒரு செய்தி குறிப்பு சொல்லப்படுகிறது. அதுவும் மலபார் கடற்கரை மூலமாக கேரளா தேசத்திலே வந்ததினாலே இன்றைக்கு கேரளாவிலே அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து கடற்கரை பகுதியிலே அவர்கள் வாழ்ந்ததினாலே இன்னைக்கு கடற்கரை பகுதியிலே வானலாகிய கோபுரங்கள் அநேக ஆலயங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று இன்னைக்கு தோமா இந்த தென் பகுதியிலே வந்து காதலித்ததினாலே இந்தியா தேசத்திலே தென்பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவம் ஒன்று வட இந்தியாவிலே இல்லை. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் நம்முடைய பகுதியிலே கால் மிதித்ததினாலே, தன்னை தியாகமாக அர்ப்பணித்ததினாலே, அவர்களுடைய ரத்தத்தின் வித்துக்களாகத்தான் இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் தூய்மையானவர்கள். அவருடைய வாழ்க்கை தூய்மை, அவருடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு, அவருடைய வாழ்க்கை தியாகம். இன்றைக்கு அமிதமான பரிசுத்த சகல பரிசுத்தவான்களின் நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற நீங்கள் தான் ஆண்டவரை, நானும் என் வாழ்க்கையிலே பரிசுத்தமாயிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே பரிசுத்தம், என்னுடைய பார்வையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், என் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே பரிசுத்தத்தை கொடுத்து, இந்த உலகம் ஒரு டெம்பரரியான உலகம். இன்னைக்கு நீங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெரிய அரசியல்வாதிகளானாலும் சரிதான், மேதைகளானாலும் சரிதான், ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் அழிந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை விட்டு ஒரு நாள் மறைந்து போகும். இது டெம்பரரி வேர்ல்ட். நமக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறதே, அதுதான் இந்த பரிசுத்தவான்கள் வசித்துக் கொண்டிருக்கிற அந்த பரலோகம், அந்த சொர்க்கம். அந்த பரலோகத்தின் வாசிகளாக நீங்களும் நானும் பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிற கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அந்த பரிசுத்தவான்களோடு போல வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு திருச்சபையாக நமக்கு பரிசுத்த வாழ்வின் நாள் என்று ஆசைக்கிறோம். சகல பரிசுத்தவான். நாளைக்கு எந்த நாள்? நாளைக்கு எந்த நாள்? பரிசுத்த ஓய்வு நாள் தான். சகல ஆத்மாக்களின் சகல ஆத்மாக்கள் யாரு? நம்ம வீட்டுக்கு அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க யாரெல்லாம் கடந்து போயிருக்காங்களோ அந்த ஆத்மாவை நிலைக்கின்ற நாள் தான் சகல பரிசுத்தவான்களின் ஆத்மா. சரிதானா? அப்ப நாளைய தேர்வு விசேஷமாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோர்களை நாம் நினைவு கூறாமல் இருந்தால், கல்லறை தோட்டத்திலே அநேக இடங்களிலே ஆராதனைகள் நடைபெறும். தென்காசியிலே கல்லறை தோட்டத்திலே ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை நடைபெறுகிற பொழுது எல்லா கல்லறைக்கும் போய் மாலை போட்டு அதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வைத்து விட்டு வரலாம். நம்முடைய சிஎஸ்சி விட ரோமன் கேத்தலிக் திருச்சபையில கல்லறை திருநாள் ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, நீங்க குறிப்பா நாளைக்கு முடிஞ்ச இந்த நம்ம ஆர்வலருக்கு பக்கத்துல அந்த அப்பா சொத்திரம் போற வழின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கல்லறையில எல்லா இடத்துலயும் என்னென்ன ஏற்றிக்கிட்டு இருக்கோம், மெழுகுவர்த்தி எரிந்து கல்லறை. வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய பெற்றோர்களையும் நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூறுவதற்குத்தான் சகல பரிசுத்தவான்களின் ஆலயம். இந்த நாள் முடிந்தவுடனே சகல ஆத்துமாக்களையும்
நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நவம்பர் 1 2 மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு நாம் கொண்டாடுவது, நாளைக்கு கொண்டாடுவது சரிதான். நீங்க மனதிலே வைத்து செயல்படுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். சற்று நேரம் தியானிப்பதற்காக வேத வார்த்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது. என்ன ஒரு வார்த்தை! நீ விரும்புகிறபடி உனக்கு. ஒரு குட்டி பிள்ளை தன் பெற்றோரிடத்திலே ஒரு பொருளை விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்ட உடனே அதற்கு இருக்கிற சந்தோஷம். கடந்த வாரத்திலே நான் கேரளா தேசத்திற்கு சென்றிருந்தேன். இந்த கேரளா தேசத்திற்கு நான் போயிருக்கிற பொழுது என்னுடைய பேர் என்னோடு கூட வந்தவள் ஆண்டவருடைய நாமத்தினாலே கேரளாவுக்குள்ள வந்தவுடனே கேரளாவில் உள்ள ஒரு விசேஷமான மிட்டாய் கேட்டார். அந்த மிட்டாய் சாப்பிடலாமா என்று சொல்லி தெரியல, எல்லாம் சரி பிடிச்சிருமாடான்னு. ஆனா அது வேணும் வாங்கி கொடுத்தோன்னு அவளுக்கு இருந்த சந்தோஷம். இதை உண்மையிலே பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது ஒரு சந்தோஷம் தான். அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது. நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அருளாளர் செய்வார். இந்த மாதத்திலே கண்டிப்பாக செய்வார். அதுக்காக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பவே கூடாது. ஐயா சொல்லிட்டாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விரும்பக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தான் விரும்பணும். பெற்றோருக்கு விருப்பமான காரியத்தை தான் விரும்பணும். சரிதானா? அதனால ஆண்டவருடைய சமூகத்திலே என் மன விருப்பத்தின்படி ஆண்டவரே உனக்காக இருக்கிறது சொன்னீரே, அந்த வார்த்தை நான் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாள் காலையில் இறந்த உடனே சரீர தகவல் இருக்கலாம், உள்ளத்தின் ஆழத்தில் வேதனை இருக்கலாம், கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பாடுகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு பாடுகள் இருக்கலாம், கண்ணீரை பள்ளத்தாக்கில் நடக்கலாம். அப்படி நடக்கிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் சொல்வார், என் மன விருப்பத்தின்படி உனக்காக. தீரு சீதோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் கானானிய ஸ்திரீ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீ யார் அவள்? அவளுடைய பின்னணி என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவள், ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசம் இல்லாதவள், தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழாதவள், ஆண்டவரை முழுமையாக கிறிஸ்து என்னுடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகள் தான் அந்த கானானிய ஸ்திரீ. இந்த கானானியரை குறித்து பின்னணியிலே வேதத்திலே சொல்லப்படுகிற பொழுது இவர்கள் கிறிஸ்துவுக்கு முரண்பாடானவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு முரண்பாடானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வம்சத்தில் இருந்து இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறார். சீடர்கள் பார்க்கிறார்கள், பரிசுத்தமான சீடர்கள் பார்க்கிறார்கள். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திற்கு வருகிறாளே, ஏன் வருகிறார்? அவள் வந்தவுடனே ஆண்டவரிடத்தில் ஏதாவது எனக்கு கிடைக்கும், நான் விரும்புகிறது ஆண்டவர் செய்வார். He can do. இவரால் தான் செய்ய முடியும். நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே செல்கிறார். ஆண்டவரே, என் வீட்டில் மன்னன் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுகமாகும், சுகமாகும். என்ன ஒரு பெரிய விசுவாசம்! நீங்க வாங்க, you come to me, என்னுடைய வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள். கானானிய ஸ்திரீ வீடுகளுக்கு இந்த போதகர்களை அழைப்பதில்லை, ஆனா இவன் அழைக்கிறார். அப்ப அவளுக்குள்ளே இருக்கிற ஆணித்தனமான விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது. இந்த மாதத்துல ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா இது மற்றவர்கள் தேவையை செய்ய வேண்டாம். ஆண்டவர்கள் வாழ்ந்து என் மன விருப்பாட்டம் உடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ளும், ஆண்டவருடைய சமூகத்திலே செய்யும். கானானிய ஸ்திரீ செய்தது போல விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் மன விருப்பத்திற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதில் 2 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய மன விருப்பத்திற்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று கர்த்தரை நம்ப வேண்டும்.
Trust in the Lord. ஆண்டவரை நம்ப வேண்டும். சங்கீதம் 37:3 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆண்டவரை விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். பெயரளவில் அல்ல. இந்த கானானிய ஸ்திரீ உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவள் விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு உன் மன விருப்பத்தின்படி ஆக கடவுள் என்று சொன்னாரே, அதே போன்று நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் பெயரிலே இவரால் முடியும், அருளாளரால் முடியும். அருளாளர் எனக்கு வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரையும் என்னுடைய பண தேவைகளை சந்திக்க முடியும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்ற முடியும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற பொழுது நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய விசுவாசத்தை கண்டு உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆகிறது என்று சொல்வார். அல்லேலூயா. மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆகிறது விசுவாசத்தை கண்டு. சங்கீதம் 56:3 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார், நான் பயப்படும் நாளிலே நம்புகிறேன். யாரை? ஆண்டவரை. இந்த உலகத்திலே பரிசுத்தராக வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறாரே, அந்த பரலோக ராஜாவை நம்புவேன். மனுஷனே, பரலோக ராஜாவை நம்புவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அந்த பரலோக ராஜாவை மீது இருக்கிற பொழுது உங்கள் மன விருப்பத்திற்கு இணங்க ஆண்டவர் உங்கள் வாழ்விலே ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது. தன் இருதயத்தை நம்புகிறவர் மூடன். தன் இருதயத்தை நம்புகிறவர் மூடன். நம்ம இருதயத்தை நம்பணும்னு வச்சுட்டீங்க மூடன். ஆனால் ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் மன விருப்பத்திற்கு இணங்க நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக கடைசியாக சங்கீதம் 37:5 கர்த்தரிடத்திலே ஒப்புவி. கர்த்தரிடத்திலே ஒப்புவி. அவரை பாதுகாக்கிறார். கர்த்தரிடத்திலே உன் வழியை ஒப்புவி. Commit yourself to the Lord. கர்த்தரிடத்திலே உன் வழியை ஒப்புவி. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். வழியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வழி சேர்ந்தானா உங்களுடைய காலத்திலே வழியை ஒப்புக் கொடுக்க என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது என் பிள்ளை தவறு செய்து ஆண்டவரே என்னால் முடியலத்தான் அவளுடைய வழியை காலத்தில் என் பிள்ளை நல்லா படிக்கல, நல்ல வேலைக்கு போக முடியல, அவருக்கு ஒரு வழியே தான் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. நம்ம வீட்டில் கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, ஆண்டவரை இப்படி கருத்தில் என் வழியை ஒப்பு கொடுங்க. நீங்க பார்க்கப்படுங்க, ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வழிகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வழிகளிலே நெய்யாக பொழியப்படும். ஏன்னா உண்மை நம்பிக்கொண்டே இருக்கிறேன். என் வழியெல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல சில நேரத்தில் பக்கத்து வீட்டில் யாராவது பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குரியவங்க பக்கத்தில் நம்பிக்கைக்குரியவங்க யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? நல்ல இலைப்பாத சந்தோஷம் இருக்குமா இருக்கா? இருக்கும். நம்ம நம்பிக்கையாளர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லி இறங்கினா, அப்பா என் காரியத்தை சொல்லிட்டேன். அதே போல என்ன ஒரு காரியமாக இருந்தால் கடவுளிடத்தில் உங்கள் வழியை ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வழியிலே அவர் நெய்யாய் புரியக்கூடிய கிருபையை இந்த மாதத்திலே தருவார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது
ஆபிரகாமுக்கு தன்னுடைய முதிர் வயதிலே ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அதே ஆபிரகாமிடத்திலே இந்த குமாரனை கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லல் தட்டாமல் கீழ்ப்படிந்தவனாக கடந்து செல்கின்றான். கழுதையிலே சேணம் கட்டி கடந்து போகின்றான். ஈசாக்குடைய கையிலே அதற்குண்டான காரியத்தை கொடுத்து அழைத்துக் கொண்டு செல்கிறான். ஈசாக்குக்கு இவருக்கு தெரியாது, நான் தான் பலி செலுத்த போகிற படுக்கிறவன் என்று சொல்லி தெரியாமல் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தகவலிடத்தில் கேள்வி கேட்கிறார். அப்பா, தகவலுக்கான விறகு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தீப்பந்த இருக்கு, விறகு இருக்கு. ஆனாலும் தகவலுக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பொழுதுதான் அந்த அருமையான ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவர் 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 பார்த்துக் கொள்வார். எகவாயிலே என் வழி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை ஒப்பிச்சிட்டேன். நான் சின்ன வயதுல பாத்தீங்கன்னா குறிச்சாப்பட்டிக்கு ஒரு ஊர், நம்ம சர்ச்சை சார்ந்த ஒரு ஐயா வந்து அப்ப டீச்சரா இருந்தாங்க. தேவ பிச்சையும் கோயில் பிச்சையும் நினைக்கிறேன். ஐயா அந்த பேர் டக்குனு கொஞ்சம் மாறி தேவ பிச்சை. அப்போ பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவும் அவங்களும் கொண்டா டீச்சரா வேலை சொல்லுவாங்க. வாய்ப்பாடு கிளாஸ், அந்த வாய்ப்பாடு கிளாஸ் சொல்லி முடிச்சவங்க முதலாவதுல போய் வாய்ப்பாடு கேட்பாங்க. ஓரோல் 1, ஈரோல் 2, மூகோல் 3. நாங்க எல்லாம் வரிசை அடிக்கணும், கையை கட்டிட்டு நிக்கணும். சொல்லி முடிச்சோம்னா உட்காரணும். யாராவது திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நறுக்கு ஒரு குட்டு. இப்ப நம்ம குட்டிட்டோம்னா அவ்வளவுதான், சிக்கல்ல மாட்டோம். டீச்சர்ஸ்ல அடிக்க அந்த காலத்துல அடிக்க என்ன அது மாத்தி மாடி பிள்ளைங்கன்னா கூட அடிவிடும். உண்மையிலே நீங்க அக்கடை கேட்க மாத்தி மாடி பிள்ளைங்கன்னா கூட அடிவிடும். அதே நேரத்தில் அந்த வாய்ப்பாடை சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை தெரியுமா? தெய்வீக சந்தோஷம். கொடுத்த மாதிரி அங்க சொல்லியாச்சு, டீச்சர் சொல்லி முடிச்சாச்சு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோட அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் சின்ன வயசுல. கடைசியில பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஆசிரியர்களுக்கு தெரியும். கடைசியில சாயங்காலம் போகும்போது ஒரு காடை சொல்லி வச்சிருக்கோம், கோல் மாதிரி சொல்லி வச்சிருக்கோம். எல்லாரும் இங்கே போறோம். அங்க ஒருத்தர் இருப்பாரு, தலைமை ஆசிரியர் சொன்ன ஒரு கல்வி இருப்பாங்க. அவங்க பால் பொடின்னு ஒரு பொடி உண்டு, பால் பொடி அவங்களுக்கு தெரியும். அந்த பால் பொடியை போடும்போது யாரெல்லாம் நல்லா சொல்லுவோம் அவங்களுக்கு கூட ஒரு கரண்டி கிடைக்கும். என்ன சந்தோஷம் இருக்கு, என்ன சந்தோஷம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு காரியத்தை வந்து ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் எல்லாம் முடியாது, உமானத்தை முடிய கொடுத்து பாருங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய இன்பம் வேற எதுலையுமே இருக்காது. பிள்ளைகளுடைய காரியத்தில் திருமணம் நடக்கலையா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருக்க முடிச்சுது. அதை பத்தி நினைக்காதீங்க, கடவுள் பார்த்துக்கலாம். கடந்த மாதத்துல ஒரு சில நேரங்களில் எனக்கு சொல்ல தலைவர்கள் வருது. அப்போ முதலாம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு கூட என்ன செய்ய போக முடியல. இங்க டாக்டர்மா இருக்காங்க. சில டாக்டர், நம்ம டாக்டரும் நல்ல டாக்டர், சில டாக்டர் ஹெவி டோஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேரா இருக்கு, இல்லை தூங்கிட்டே தான். எனக்கு கொஞ்சம் ஹெவி டோஸை கொடுங்க, எதிர்க்க முடியுமா? அல்சர் ஒரு பக்கம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகணும். எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க, இதெல்லாம் தூரத்துக்கு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல பிறகு அவங்க அல்சருக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்து நமக்கு எடுக்கும்போது என்னன்னா கொடுத்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, எதற்கு கடன்ல ஒப்பு கொடுங்க. இந்த மெடிசன் 2வது தான், இது ஒரு சைன் தான், நீங்க சொல்றதை வச்சு நாங்க அதுக்கு யாருக்கு மருந்து கொடுக்குறோம். நான் சொன்னேன், அது ஃபேமிலி டாக்டர் இருக்கு. எனக்கு தெரியுமானது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறீங்க, அனுப்புகிறீங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்.
எவ்வளவு ஐயா விட்டா சொல்ல எனக்கு சொல்லலாம் சர்வீஸ் போக முடியாமல் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். கர்த்தர் இந்த மாதத்திலே காலையில் 3 மணிக்கு எதிர்த்தேன். இன்னும் போய்விட்டேன். இனிமேல் தான் போய் படுக்கணும். அடுத்து காலை எதிர்த்து சாப்பாடு வரணும். கர்த்தர் இருக்கிறார். நல்லதுங்களா? கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுங்க. எல்லா பலன்களையும் கர்த்தர் மாற்ற ஆண்டவர் பலவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நீங்கள் நான் ஆண்டவரே என் மன விருப்பத்தின்படி உனக்காக கடந்து சொல்லி உன்னுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறேன். என் வழியெல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், இந்த மாதத்தில் வழிநடத்தும் என்று சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய சமுதாயத்தின் மக்களையும் கையிட்டு செய்கிற வேலைகளையும் போக்குவரத்தையும் ஆண்டவர் கூடே இருந்து உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பாராக. ஆமென். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 394 எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்மாவை, எந்நாளுமே துதிப்பாய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 394. அப்பொழுது கர்த்தருடைய பணிக்கென்று காணிக்கை செய்கிறேன். என்னாலுமே துதிப்பார். Amen.
அர்ப்பணித்து நாம் சொல்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு மனிதனாக அவதரித்து தன் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மை போல அநேக பரிசுத்தவான்களை உருவாக்கி இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இந்த உலக வாழ்வை விட்டு பரலோக வாழ்வுக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்திலே உடைய சரீரங்கள் அழைக்கப்படலாம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா உங்களுடைய சமூகத்திலே இணைப்பாய் கொண்டது. சகல பரிசுத்தவான்கள் இணைப்பாய் கொண்டிருக்கிற ஆவிகளை நினைத்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் இந்த உலக வாழ்க்கைக்கு கடந்து செல்கிற பொழுது அவர்களோடு கூட வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர்கள் இருக்கிறார். அதனால் இப்பொழுதும் இந்த பூவுலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற மாநிலர்களாக எங்கள் உங்களுடைய கிருபையை ஆரம்பிப்பார். உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். உங்களுடைய கிருபையிலே நாம் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்திலே வாழ முடியாதே. நீதிகளுக்கு சுவாசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கவில்லை என்றால் எங்கள் ஜீவன் நின்று போய்விடுமே. எங்களுக்கென்று அங்கன்று அப்பத்தையும் ஆதாரத்தையும் நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ முடியாது. நீ எங்களுக்காக கொடுத்திருக்கிற நீருக்காக தண்ணீருக்காக, நீ கொடுத்த நல்ல சுவாசிக்கக்கூடிய காற்றுக்காக, நீ கொடுத்த நல்ல வீட்டுக்காக, எங்களுடைய அருமையான கிராமத்தின் மக்களுக்காக, இந்த அருமையான சுந்தரவாகியவரம் திருச்சபையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, இந்த சுந்தரவாகியவரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து சமுதாயத்தின் மக்களுக்காக, ஆலயத்தின் அருகிலே அமர்ந்திருக்கிறவர்கள், தூரத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாருக்காக மன்றாடுகிறோம். தன்னையே விவசாயம் செய்கிறவர்களுக்கு தண்ணீர் நல்ல விளைச்சலை கொடுத்து கர்த்தர் உதவி செய்யும். நல்ல மழையை தண்ணீர் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நிலைகளெல்லாம் நிரம்பும்படியான வாழ்க்கையை கிருபைகளை தண்ணீர் மக்கள் ஸ்தோத்திரம். நல்ல நெல்களை விதைத்து பயிர்கள் முளைத்தெழும்பி நல்ல தானியத்தம் எங்களுக்கு கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்றாட வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற மக்கள், கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற மக்கள், கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிற மக்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற மக்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கிற மக்கள், அரசாங்கத்தை பணிபுரிந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த நாட்களிலும் ஆண்டவரே பஞ்சாயத்து பணியாற்றுகிறவர்கள், காவல்துறையை பணியாற்றுகிறவர்கள், நீதித்துறையை பணியாற்றுகிறவர்கள், ரயில்வே துறையை பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவரே இன்றைக்கு மருத்துவத்துறையை பணியாற்றிக் கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக உம்மிடத்திலே நன்றாடி ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய அனுக்கிரகம் அவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக, வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக எல்லோருக்கும் நாம் நன்றி கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பல வேலை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரை கண்ணோக்கி ஆசீர்வதியும். இந்த மாணவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருப்பதாக, நன்மையான மாதமாக இருப்பதாக, உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு ஆடுகிறவன் என்று சொல்லியே நம்பிக்கையோடு வருகிறோம். இங்கே வழியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கை தயவாய் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உள்ளத்திலே மன்றாடுகிறோம். நாங்கள் படைத்திருக்கிற பைக்காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். குறிப்பாக இந்த நாளிலே திரு நெல்சன் வளர்மணி அவர்கள் செலுத்தியிருக்கின்ற தசமபாக காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் தன்னோடும் ஆசீர்வதியும். இனி யாரெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தீப காணிக்கை செலுத்துகிறார்களோ, யாரெல்லாம் காலத்திலே கையிட்டு ஆண்டவரே இந்த காணிக்கைகளை செலுத்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே படைக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். பொருள் காணிக்கை எங்களே காணிக்கையாக படைக்கிறோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த கிருபைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகவல் ஜெபம் பண்ண கடவோம்.
மனிதர்கள் பொருத்தமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்னை தைத்துக் கொள்ளவும் சிலுவையிலே மறைத்தீர்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருடைய அவர் சிலுவை ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமான போதமான பணியை காணிக்கை செலுத்தினதே எல்லாம் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நிலை கொண்டு ஞாபகத்தை தாம் திரும்ப வருமானம் நாங்கள் அதை அனுசரித்து வருவதை தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை பெறுவினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றாத்திலே அர்த்தத்தை எடுத்து ஸ்தோத்திரப்பட்டு அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய சரீரமாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் பாத்திரத்தை ஸ்தோத்திரப்பட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்குரிய மனிதர்கள். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் பற்றினார். தாழ்மையில் பிரவேசித்தவர்கள் யாவரும் சேர்ந்து இருந்தோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் விக்கிரகம் கிறிஸ்துவுடைய ஐக்கியமல்லவா? பரிசுத்தம் பெற வந்திட்டீர்கள்
கர்த்தரின் பந்தியில் வாசலோடு கர்த்தரின் பந்தியில் கர்த்தரின் பந்தியில் கர்த்தரின் பந்தியில்
ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக் கொண்டவர் நாம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தாவீது ராஜா சொன்ன வார்த்தை யாவரும் செய்தியர்கள், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டுங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து, நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்புடன் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தில் சிந்தை காக்க கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொறுத்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுள். எங்கள் கண்மனை வைப்பதுமாய் இருக்கிறார். எங்கள் வாயில் வார்த்தை இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பெருகியாயிருப்பதா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று